நம்பிக்கையில்லா தீர்மானத்துல கேஆர தோக்கடிப்போம், தானு தடாலடி. தயாரிப்பாளர் சங்கத்துல எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து அமைதி திரும்பிட்டதுன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கும் நேரத்துல மீண்டும் புயல் வீச ஆரம்பிச்சிடுச்சு. நடந்து முடிஞ்ச சங்க தேர்தல்ல அதிக ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்ற பொருளாளர் ராதாகிருஷ்ணன் இப்போ கலைப்புலி தானு அணிக்கு வந்துட்டாரு. கணிசமான அளவு சிறுபட தயாரிப்பாளரோட ஆதரவை வச்சிருக்கோம் ராதாகிருஷ்ணன் தன்னோட அணிக்கு வந்துட்டதுனால மீண்டும் உற்சாகமாகியிருக்காரு தானு. அந்த உற்சாகத்தோடு அவர் அளிச்ச பேட்டி, நடந்து முடிஞ்ச தயாரிப்பாளர் சங்க தேர்தல்ல முறைகேடுகள் நடந்துச்சு, அதுக்காக வழக்கு போட்டிருக்கேன், அது நடந்துட்டு இருக்கு. ஆனா எல்லா வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டதா கேஆர் சொல்லிட்டு வராரு. பதவிக்கு வந்து 6 மாசம் ஆகியும் எந்த வேலையும் நடக்கல. உறுப்பினர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தை கூட சரிவர அமுல்படுத்தல. இதனால அதிருப்தி அடைஞ்ச நாங்க 125 உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு பொதுக்குழுவை கூட்ட சொன்னோம். கூட்ட மறுத்தாங்க. கோர்ட்டுக்கு போனோம். வருகிற ஏப்ரல் 7ஆம் தேதிக்குள்ள சிறப்பு பொதுக்குழுவை கூட்டணும். அதுல நம்பிக்கையில்லா தீர்மானம் இடம்பெற வேண்டும். அப்படி கூட்டாவிட்டால் மனுதாரர்கள் கூட்டலான்னு கோர்ட் சொன்னது. அதுபடி வர ஏப்ரல் 7ஆம் தேதிக்குள்ள பொதுக்குழுவை கூட்டலன்னா நாங்க கூட்டுவோம். பொதுக்குழு எப்ப கூடுனாலும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல கேஆர தோக்கடிப்போம், மீண்டும் தேர்தல் சந்தித்து வெற்றி பெறுவோம். இப்படி கலைப்புலி தானு தடாலடியா சொல்லியிருக்காரு.